நமஸ்காரம். பண்டிகைகள் உற்சவங்களுடைய காலம் இது. ஒரு புறம் மகாலயபக்ஷம் முடிந்தது, நவராத்திரி தொடங்கியது. தாயாருக்கென்றே உற்சவம். பாரதம் முழுக்க ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரி கொண்டாடுகிறோம். அதோடு ஸ்ரீனிவாச பெருமாள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய மாசம் புரட்டாசி மாசம். திருவோண நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம் முடிவடைகிறது. இதோ சரஸ்வதி பூஜை பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. ஹயக்ரீவ பெருமானை வணங்குகிறோம். அடுத்து விஜயதசமி பாரதம் முழுக்க கொண்டாடப்படும். கர்நாடகத்தில் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது தசரா என்று. இதெல்லாம் ஹிந்து தர்மம், சனாதன தர்மத்தின் பண்டிகைகள். இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம். அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த மத பண்டிகையைத்தான் கொண்டாட வேண்டுமா என்றால் கண்டிப்பாக ஆமாம். இப்ப மற்ற மதத்தினுடைய பண்டிகைகள் எல்லாம் கொண்டாடக்கூடாதா? அதுவும் பண்டிகை தானேன்னு சொன்னால் அந்த புரிதலே வேறு, கடவுளே வேறு. ஆனால் இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இதை கொண்டாடுவதுதான் சரியாக இருக்கும். இந்த விஷயத்தை சொல்ல போகும்போது என்ன வாதங்கள் வைக்கப்படும்? சனாதன தர்மம் ஹிந்துயிசம் என்று சொன்னால் அது செக்யூலர் இல்லையான்னு சொல்லுவார்கள். ரிலிஜியன் கண்டிப்பா இது ஒரு மதம். இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த தர்மம் ஒரு மதம், இது ஒரு சம்பிரதாயம், இது ஒரு ரிலிஜியன். இதற்கு மேல் இதை செக்யூலர்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது, தவறு. கவர்மெண்ட் செக்யூலராக இருக்கலாம், ஒரு மதம் எப்படி செக்யூலராக இருக்கும்? கோவில்களும் செக்யூலர் அல்ல, அது மதத்தை சார்ந்த கோவில் தான். இதெல்லாம் பாரத தேசத்தினுடைய தர்மங்கள், மதங்கள். அடுத்தது என்ன வரலாம்? இந்த தர்மம் எல்லாரையும் அரவணைத்து போகிறபடியால் அப்ப செக்குலர் தானேன்னு சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கு தப்பாக அர்த்தம் பண்ணக்கூடாது. எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள், எல்லாருக்கும் பரபிரம்மம் அந்தராத்மாவாக இருக்கிறார். கர்மத்தினால் வெவ்வேறு பிறவி எடுத்துக்கிறோம், அதெல்லாம் இது நம்பக்கூடிய மதம். அதுதான் அடிப்படை கொள்கைகளே. அப்படி இருக்கவே தான் அவரவர் தமதம தரிவரி வகவகை என்று ஆழ்வார் பாடியபடி அவரவர் தன்னுடைய மதத்தை பின்பற்றட்டும், ஒன்றும் குறையில்லை. சனாதன தர்மத்தில் யாரை கேட்டாவது, யாரிடத்தில் பேட்டி எடுத்தாலும் மற்ற மதத்தவர்களெல்லாம் இந்த மதத்தில் ஆகிவிட வேண்டும், மதமாற்றம் நிகழ்ந்துவிட வேண்டும் எதிர்பார்க்கிறீர்களானால் நிச்சயமா இல்லை என்பார். ஆனால் அதே மற்ற மதத்தவர்களிடத்தில், உலகளாவிய பெரிய 2 மதங்கள், அதில் கேட்டால் ஆமாம் மற்ற மதத்தவர்கள் இந்த மதத்துக்கு ஆக வேண்டும்னு சொல்லுவார்கள். இது பெரிய வித்தியாசம். ஆனால் இந்த வித்தியாசத்தில் தான் ஜாகிரதையாகவும் இருக்க வேண்டும். ஒருத்தர் மற்ற மதத்தவரும் இந்த மதத்துக்கு வர வேண்டும் சொல்லுகிறார், மற்றொருத்தர் அப்படி நான் சொல்லவே இல்லையே, அவரவர் அவரவர் மதத்திலே செல்லலாமே. அந்த துளி லீனியன்ஸ், அந்த ஒரு சிறு துளி சரி அவரவர் படி இருக்கட்டும்னு சொன்னதைத்தான் மதமே செக்குலர் என்கிற அளவுக்கு போய்விட்டனர். அதற்குத்தான் இடமே கொடுக்க கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். எதையும் கொஞ்சம் சாய்ஸ் கொடுக்க போனாலே தப்பர்த்தம் கொண்டு விடுவோம். அப்படி இல்லை, இது ஒரு சம்பிரதாயம், கண்டிப்பா நாம் பின்பற்ற வேண்டியது. மற்ற மதத்தவர்களுக்கு இங்கு மாற வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னோமே தவிர இங்கு இருக்கிறவர்கள் இதில் இருக்க வேண்டாம், எங்கும் போகலாம்னு யாரும் சொல்லவில்லை, அனுமதிக்கவும் கூடாது. ஆனால் பிரச்சாரம்னு வரும்போது
மற்ற மதத்தவர்கள் இந்த மதத்துக்கு வர வேண்டிய பிரச்சாரம் அவசியமே இல்லை, அது என்றுமே செய்ததில்லை. அவரவர் புரிதல் ஏற்படுமானால் மாறப்போகிறார்கள், அது அவரவர் கவலை. ஆனால் பிரச்சாரம் இந்த மதத்தவர்கள் எங்கும் போகக்கூடாதுங்கிறதுக்கு இருந்தே ஆக வேண்டும். அது நியாயம்தானே? அவரவர் மதத்தை அவரவர் பிரச்சாரம் செய்யலாம். இன்னொன்று, இந்து தர்மமே 2 வகை. ஒன்று ரிச்சுவலிஸ்டிக், இன்னொன்று ஸ்பிரிச்சுவலிஸ்டிக். இது ஸ்பிரிச்சுவல், இதுதான் உண்மை, அது போலி என்றும் சொல்ல பார்ப்பார்கள். அல்ல, இந்த ரிச்சுவல்ஸ் அத்தனை சாஸ்திரங்களில் உள்ளது, கண்டிப்பா செய்யப்பட வேண்டியது. மற்ற மதங்களிலும் நிறைய ரிச்சுவல்ஸ் உள்ளன. அங்கு யாரும் இது ஸ்பிரிச்சுவல் இது ரிச்சுவல்னு பிரித்து பேசுவதே இல்லை. ஆனால் அது இந்த தர்மத்தில் மட்டும் ஏன் பேசுகிறோம்னால் குழப்பம். இதுவும் 2ம் கலந்த மதம்தான், பின்னி பிணைந்திருக்கிற மதம்தான். ரிச்சுவல்ஸும் உண்டு, ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம்ங்கிற ஸ்பிரிச்சுவலும் உண்டு. இதை போய் குழப்பிக்கொண்டு இது ஒரு மதம் அது ஒரு மதம், இது கீழ்நிலை அது மேல்நிலை என்பதெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரே நிலைதான். இன்னும் கேட்டால் ஸ்பிரிச்சுவலாக இருந்து விட்டால் செக்யூலர், ரிச்சுவலாக இருந்தா தான் ரிலிஜியன் என்கிற அளவுக்கும் குழப்பி விடுவாலாம். நாமே குழம்பி போகலாம். அந்த குழப்பமே வேண்டாம். இந்த தர்மத்தில் 2ம் 2 அங்கங்கள். ரிச்சுவல்ஸும் உண்டு, அதை கொண்டு மேற்கொண்டு பரமாத்மாவை அறிவதும் உண்டு. உபனிஷத்துக்களும் உள்ளன, வேதங்களும் உள்ளன. வேதம் என்பது ரிச்சுவல்ஸை சொல்லும், வேதாந்தம் என்பது பிரம்மத்தை பற்றி சொல்லும், அது ஸ்பிரிச்சுவல். வேதமோ வேதாந்தமோ ஒரே சாஸ்திரம் தானே. அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்காமல் குழம்பி விடாமல் ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும். கோவில்களாகட்டும், இந்த தர்மமாகட்டும், இதை சேர்ந்தவர்களாகட்டும் செக்யூலர் இல்லை. கண்டிப்பா அரசாங்கம் உண்டு, அதன்படி நடக்க வேண்டும். சட்டம் உண்டு, அது எல்லாமே செக்யூலர், எல்லாம் சமமாக மதிக்கப்பட வேண்டும். அதற்கென்று இதை விட்டு கொடுத்துத்தான் அதை அப்படி மதிக்க வேண்டும், அப்படி யாரும் சொல்லவும் இல்லை, அது நியாயமும் இல்லை. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.